வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பியவர்களின் வாக்குறுதிகள் இப்பொழுது மீறப்பட்டிருக்கும். தனுசு ராசி நேயர்களை உங்களின் ஆக பெறக்கூடிய ஒரு பலமும் பலவீனமும் வார்த்தை தவறாமைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலவீனமாகவும் இருக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு பலமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே அமைந்திருக்கும். நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதே போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்புவது உங்களுடைய ராசிநாதன் குருவின் தர்ம ஒரு குணம். ஆனால் நீங்கள் அதை இப்பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வார்த்தைகளினால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டார்கள், அதை செய்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்து நினைத்து நிறைய நபர்களை நம்பி ஏமாந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே நினைக்க கூடாது. இது வாக்கு மட்டும் கிடையாது, பண விஷயங்களிலும் உங்களைப் போல அனைவரும் நேர்மையாகவும் வாக்கு கொடுத்தால் அதனை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பழகிய உறவினர்களாகவும் எவ்வளவு பழகிய நண்பர்களாகவே இருந்தாலும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் நினைக்கவே கூடாது. ஆனால் உங்களின் 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் மற்றும் 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக போர்கள் நீங்கள் நம்பியவர்களின் நிஜ முகத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுத்தது. உனக்கு நான் இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, இந்த நேரத்தில் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களிடம் சத்தியம் செய்தவர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது மிக சாதாரணமாக தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி விலகி சென்ற ஒரு நபர்களும் இன்னும் இருப்பார்கள். அவர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் பல காரியங்களில் இறங்கி இறுதியில் ஏமாந்து நடுவழியில் நின்ற போது உங்களுடைய நெஞ்சங்கள் நிச்சயமாகவே பதறி போயிருக்கும். மனிதர்கள் இவ்வளவு சுயநலமான வார்த்தைகளை மாற்றுவார்களா என்று நீங்கள் கண்ணீர் வடித்த ஒரு தருணங்களும் அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த கிரகங்களின் கொடூரமான ஒரு விளையாட்டாகவும் அதுதான் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதை போல் காதலில் சொல்லப்படாத ஒரு உண்மைகள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவரலாம். தனுசு ராசிக்காரங்களில் காதல் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு உறவு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிக்கக்கூடிய ஒருவர். உங்களுடைய உணர்வுகளை உண்மையாக கொடுப்பவர்களும் நீங்கள் தான். ஆனால் சில நேரங்களில் காதலில் சொல்லப்படாத சில உண்மைகள், மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அல்லது புரிதல் இல்லாத சில சூழ்நிலைகள் மனதில் ஒரு குழப்பத்தை இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என்னிடம் உண்மையை ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி உங்களை நிச்சயமாகவே காயப்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஒரு உறவில் வார்த்தைகளை விட நம்பிக்கை முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கை சோதிக்கப்படக்கூடிய ஒரு தருணங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் பொழுது அது எப்பேற்பட்ட உறவாகவே இருந்தாலும் அந்த ஒரு உறவு நமக்கு தேவையில்லை என்று தான் தோன்றும். அதே போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் அப்படிப்பட்ட சில சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்களே சில உறவுகளை வெறுத்திருக்கலாம். இருந்தாலும் அவர்களிடம் பேசாமல் போகக்கூடிய மனமானது உங்களுக்குள்ள இருக்காது. பழகிவிட்டோம் என்பதற்காக இன்னமும் நீங்கள் அந்த ஒரு உறவுகளிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரங்களை உண்மை வெளிவருவது எப்போதும் அழிவுக்கான ஒரு அறிகுறி கிடையாது. சில நேரங்களில் அது சரியான முடிவை எடுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய தடவைகள் நிச்சயமாகவே நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பொது காரியங்களில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே இப்பொழுது மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. கால்நடை வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். வர்த்தகம் தொடர்பு
தொடர்பான சில ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே கொண்டு போய் நிறுத்தும். குழந்தைகள் இடத்தில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இருக்கும். சமூக கல்விகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உழைப்பின் பலன் மெதுவாக உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தனுசு ராசிக்காரங்களை வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு தருணங்கள் என்றால் எது தெரியுமா? நாம் முழு மனதுடன் உழைத்தும் அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்காத ஒரு நேரங்களாகத்தான் இருக்கும். நீங்கள் பல நாட்கள் அமைதியாக உழைத்திருக்கலாம். மற்றவர்கள் கவனிக்காத நேரத்திலும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் செய்து கொண்டும் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான அங்கீகாரங்களும் அதற்கான ஒரு பலன்கள் கூட தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கலாம். அந்த தாமதங்கள் சில நேரங்களில் உங்களுடைய நம்பிக்கையவை சோதித்து பார்க்க வைத்திருக்கும். என்னுடைய முயற்சி வீணாகி விட்டதா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் தனுசு ராசியான உங்களுக்கு உண்மையான ஒரு உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக பலன் தரும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்வீர்கள். அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்பத்தை தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த முயற்சிகளில் பலன் மெதுவாக உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய ஒரு காலங்களாகவே அமையலாம். சனி பகவான் தாமதப்படுத்தினாலும் நிலையான ஒரு பலனை தருபவர் என்று நம்பப்படுகிறது. அதனாலேயே இதுவரை காத்திருந்த காலங்கள் ஒரு பயிற்சியாகவே இருந்திருக்கலாம். வேலை, தொழில், பணம், தனிப்பட்ட வளர்ச்சி என பல இடங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். தனுசு ராசிக்காரங்களை நீங்கள் போட்ட ஒவ்வொரு உழைப்பும் வாழ்க்கையின் கணக்கில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்று கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்கள் கூட நாளை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆரம்பமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. எனவே இந்த ஒரு நாளில் தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து எல்லா நாட்களும் அப்படியே இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. குரு பகவானின் அருளால் அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். இதுவரை தொட்டதெல்லாம் துயரமாக்கி நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை காலங்கள் என்று கலங்கிய தனுசு ராசி நேயர்களை இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான பார்வைகள் உங்கள் மீது பதிய போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப இத்தனை காலங்கள் முடங்கி கிடந்த உங்களின் பாக்கியங்கள் அனைத்தும் விழித்து கொள்ள போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துரதிர்ஷ்டம் என்ற இருளானது மறைந்து அதிர்ஷ்டம் எண்ணக்கூடிய ஒரு பொன்னொழியானது உங்களுடைய பாதைகளை நிச்சயமாகவே வெளிச்சமாக்க போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்திலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சில ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே கொண்டு போய் நிறுத்தும். குழந்தைகள் இடத்தில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இருக்கும். சமூக கல்விகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உழைப்பின் பலன் மெதுவாக உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தனுசு ராசிக்காரங்களை வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு தருணங்கள் என்றால் எது தெரியுமா? நாம் முழு மனதுடன் உழைத்தும் அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்காத ஒரு நேரங்களாகத்தான் இருக்கும். நீங்கள் பல நாட்கள் அமைதியாக உழைத்திருக்கலாம். மற்றவர்கள் கவனிக்காத நேரத்திலும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் செய்து கொண்டும் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான அங்கீகாரங்களும் அதற்கான ஒரு பலன்கள் கூட தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கலாம். அந்த தாமதங்கள் சில நேரங்களில் உங்களுடைய நம்பிக்கையவை சோதித்து பார்க்க வைத்திருக்கும். என்னுடைய முயற்சி வீணாகி விட்டதா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் தனுசு ராசியான உங்களுக்கு உண்மையான ஒரு உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக பலன் தரும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்வீர்கள். அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்பத்தை தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த முயற்சிகளில் பலன் மெதுவாக உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய ஒரு காலங்களாகவே அமையலாம். சனி பகவான் தாமதப்படுத்தினாலும் நிலையான ஒரு பலனை தருபவர் என்று நம்பப்படுகிறது. அதனாலேயே இதுவரை காத்திருந்த காலங்கள் ஒரு பயிற்சியாகவே இருந்திருக்கலாம். வேலை, தொழில், பணம், தனிப்பட்ட வளர்ச்சி என பல இடங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். தனுசு ராசிக்காரங்களை
நீங்கள் போட்ட ஒவ்வொரு உழைப்பும் வாழ்க்கையின் கணக்கில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்று கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்கள் கூட நாளை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆரம்பமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. எனவே இந்த ஒரு நாளில் தோல்வி